கடல் அரசரின் புலம்பல். தீருவுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், காயம்பட்டவர்கள் அலறும் போதும் உன் நடுவில் சங்காரம் நடக்கும் போதும் நீ விழுகிற சத்தத்தினால் தீவுகள் அதிராதோ? கடல் அரசர் எல்லாரும் தங்கள் சிங்காசனங்களை விட்டு இறங்கி தங்கள் சால்வைகளை கழற்றி தங்கள் சித்திர தையலாடைகளை உரிந்து போடுவார்கள். நடுக்கமே அவர்கள் உடையாகும். தரையிலே உட்கார்ந்து நிமிஷந்தோறும் தத்தளித்து உன் நிமித்தம் பிரமிப்பார்கள். அவர்கள் உன் நிமித்தம் புலம்பி உன்னை குறித்து, கடல் சஞ்சாரிகள் குடியிருந்த புகழ்பெற்ற நகரியே, ஐயோ, உன்னில் தங்கினவர்களுக்கெல்லாம் பயமுண்டாக்கின உன் குடிகளோடும் கூட சமுத்திரத்திலே பலத்திருந்த நீ அழிந்து போனாயோ? நீ விழும் நாளில் தீவுகள் தத்தளிக்கும். நீ அகன்று போகும்போது சமுத்திரத்தில் உள்ள தீவுகள் கலங்கும் என்பார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை குடியில்லாத நகரங்களைப் போல பாழான நகரமாக்கும் போதும், மிகுந்த தண்ணீர்கள் உன்னை மூடத்தக்கதாய் நான் உன்மேல் சமுத்திரத்தை வரப்பண்ணும் போதும், பூர்வ காலத்து ஜனத்தண்டைக்கு குழியிலே இறங்கிறவர்களோட நான் உன்னை இறங்க பண்ணுவேன். நீ குடியேறாதிருக்கும்படி பூர்வகாலம் முதற்கொண்டு பாழா இருக்கிற பூமியின் தாழ்விடங்களிலே குழியில் இறங்குகிறவர்களோட நான் உன்னை தங்கியிருக்க பண்ணுவேன். ஜீவனுள்ளோருடைய தேசத்திலோ மகிமை விளங்கச் செய்வேன். உன்னை மகா பயங்கரமாக வைப்பேன். இனி நீ இருக்க மாட்டாய். நீ தேடப்பட்டாலும் இனி என்றைக்கும் காணப்பட மாட்டாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். தீரு ஒரு காலத்தில் மிகப்பெரிய தேசமாய் இருந்தது. ஆனால் இப்போதோ அது ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் இருக்கிறது. தீரு ஒரு காலத்தில் கடல் சஞ்சாரிகள் குடியிருந்த புகழ்பெற்ற நகரமாய் இருந்தது. தன்னுடைய தேசத்தில் தங்கினவர்கள் எல்லோருக்கும் தீருவின் தேசத்தார் பயம் உண்டாக்கினார்கள். தீருவுக்கு முன்பாக உட்காருவதற்கு கூட மற்ற தேசத்தார் பயப்படுவார்கள். கடலரசர் எல்லோரும் தங்கள் சிங்காசனங்களை விட்டு இறங்கி தங்கள் சால்வைகளை கழற்றி தங்கள் சித்திர தையல் ஆடைகளை உரிந்து போடுவார்கள். நடுக்கமே அவர்கள் உடையாகும். தரையிலே உட்கார்ந்து நிமிஷந்தோறும் தத்தளித்து தீருவின் நிமித்தம் பிரமிப்பார்கள். கர்த்தருடைய கோபம் தீருவின் மீது வந்திருக்கிறது. கல்தையர்கள் தீருவின் குடிகளை தங்கள் பட்டயங்களால் வெட்டி போடுகிறார்கள். காயம்பட்டவர்கள் அலறுகிறார்கள். அவர்கள் நடுவிலே சங்காரம் நடைபெறுகிறது. தீருவின் ஜனத்தார் பட்டயத்தினால் வெட்டப்பட்டு செத்து விழுகிற சத்தத்தினால் தீவுகள் எல்லாம் அதிர்கிறது. தீருவின் அழிவை பார்த்து கடல் அரசர் எல்லோரும் அழுது புலம்புகிறார்கள். அவர்கள் தீருவை குறித்து, கடல் சஞ்சாரிகள் குடியிருந்த புகழ்பெற்ற நகரியே, ஐயோ, உன்னில் தங்கினவர்களுக்கெல்லாம் பயம் உண்டாக்கின உன் குடிகளோடும் கூட சமுத்திரத்திலே பலத்திருந்த நீ அழிந்து போனாயோ? நீ விழும் நாளில் தீவுகள் தத்தளிக்கும். நீ அகன்று போகும்போது சமுத்திரத்தில் உள்ள தீவுகள் கலங்கும் என்று சொல்லுகிறார்கள். தீரு முற்றிலுமாய் அழிந்து போயிற்று. கர்த்தர் தீருவை குடியில்லாத நகரங்களைப் போல் ஆக்குவார். தீருவின் நகரங்கள் எல்லாம் பாழான நகரமாகும். கர்த்தர் தீருவை மூடி போடுவார். மிகுந்த தண்ணீர் அதன் மீது வரும். கர்த்தர் தீருவின் மீது சமுத்திரத்தை வரப்பண்ணுவார். கர்த்தர் தீருவை அழிக்கும் போது அந்த தேசம் காணாமல் போய்விடும். கடலரசர் எல்லோரும் தீரு எங்கே இருக்கிறது என்று தேடி பார்ப்பார்கள். அவர்களால் தீருவை கண்டுபிடிக்க முடியாது. அவர்களுக்கு ஏமாற்றமே உண்டாகும். கர்த்தர் தீருவின் ஜனங்களை பூர்வ காலத்து ஜனத்தண்டைக்கு குழியில் இறங்குகிறவர்களோட இறங்க பண்ணுவார். கர்த்தர் அவர்களை தாழ்விடங்களில் தங்கியிருக்க பண்ணுவார். கர்த்தர் தீருவை மகா பயங்கரமாய் வைப்பார். இனி நீ இருக்க மாட்டாய் என்றும், நீ தேடப்பட்டாலும் இனி என்றைக்கும் காணப்பட மாட்டாய் என்றும் கர்த்தர் தீருவின் அழிவை பற்றி சொல்லுகிறார். தீருவின் நடுவில் சங்காரம் நடக்கும். கல்தையர்கள் தீருவின் ஜனத்தாரை பட்டயத்தினால் வெட்டி போடுவார்கள். காயம்பட்டவர்கள் அலறும் போதும் அவர்கள் விழும்போதும் அந்த சத்தம் தீருவை அதிரச் செய்யும். தீருவில் உண்டாகிற சத்தத்தை கேட்டு மற்ற தீவுகளும் அதிரும். தீருவின் அழிவை பார்த்து கடல் அரசர் எல்லோரும் நடுங்குவார்கள். ஐஸ்வர்யமுள்ள வியாபாரிகள் பிரபுக்களைப் போல சௌரியமாய் இருப்பார்கள்.
கிரீடம் தரிப்பிக்கும் தீர்வுக்கு விரோதமாக இதை யோசித்து தீர்மானித்தவர் யார்? அதன் வர்த்தகர் பிரபுக்களும் அதன் வியாபாரிகள் பூமியின் கனவான்களும் ஆமே. ஏசாயா 23:8. கனவான்களுக்கு சொந்தமாக கப்பல்கள் இருக்கும். தங்கள் கப்பல்களை கடலிலே செலுத்துவதற்கு அவர்கள் மாலுமிகளை நியமித்திருப்பார்கள். அவர்கள் எல்லோருமே தீருவின் அழிவுக்காக அழுது புலம்புவார்கள். எருசலேம் கர்த்தருக்கு பரிசுத்தமான நகரம். எருசலேம் அழிந்தபோது ஒருவரும் அதற்காக அழவில்லை, ஒருவரும் புலம்பவில்லை. வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களே, இதை குறித்து உங்களுக்கு கவை இல்லையா? கர்த்தர் தமது உக்கிரமான கோபம் உண்ட நாளிலே என்னை சஞ்சலப்படுத்தினதினால் எனக்கு உண்டான என் துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள். புலம்பல் 1:12. ஆனால் தீரு அழிந்த போதோ அதற்காக எல்லோரும் அழுது புலம்புகிறார்கள். தீரு மிகப்பெரிய வியாபார நகரம். எல்லா தேசத்தாரும் தீருவுக்கு வந்து வியாபாரம் பண்ணுகிறார்கள். தீருவின் மூலமாய் எல்லோருக்கும் லாபம் கிடைக்கிறது. அவர்களுடைய பொருளாதாரம் செழிப்படைகிறது. தீரு அழிந்து போனதினால் அவர்களுடைய லாபமும் அழிந்து போகிறது. இதனால் எல்லா தேசத்தாரும் தீருவின் நிமித்தமாக அழுது புலம்புகிறார்கள். தீரு அழிந்து போகும், அது திரும்பவும் கட்டப்படாது. தீருவை தேடினாலும் அது இனிமேல் என்றென்றைக்கும் இருக்காது. கர்த்தர் தீருவை பூமியின் தாழ்விடங்களில் குழியில் இறங்குகிறவர்களோட கூட தங்கியிருக்க பண்ணுகிறார். அவர்கள் மரித்து போனவர்களுடைய தேசத்திலே மரித்தவர்களாய் இருப்பார்கள், மறுபடியும் உயிர் பிழைக்க மாட்டார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரோ மறுபடியும் பிழைப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழித்திருப்பார்கள். இஸ்ரவேல் தேசமும் யூதா தேசமும் இப்போது அழிவில் இருந்தாலும் அது சீக்கிரத்தில் திரும்பவும் கட்டப்படும். இஸ்ரவேல் தேசம் ஜீவனுள்ளோருடைய தேசம். கர்த்தர் தம்முடைய தேசத்திலே தம்முடைய மகிமையை விளங்கச் செய்வார். பரிசுத்தமான ஆத்துமாக்கள் ஜீவனுள்ள ஆத்துமாக்களாய் இருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொள்வார், அவர்களை திரும்பவும் கட்டுவார். அவர்கள் மறுபடியும் செழித்திருப்பார்கள். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். நீ விழுகிற சத்தத்தினால் தீவுகள் அதிரும். உன் நடுவில் சங்காரம் நடக்கும். கடல் அரசர் எல்லாரும் தங்கள் சிங்காசனங்களை விட்டு இறங்குவார்கள். தங்கள் சால்வைகளை கழற்றுவார்கள். நடுக்கமே அவர்கள் உடையாகும். தரையிலே உட்காருவார்கள். நிமிஷந்தோறும் தத்தளிப்பார்கள். உன் நிமித்தம் பிரமிப்பார்கள். அவர்கள் உன் நிமித்தம் புலம்புவார்கள். நீ விழும் நாளில் தீவுகள் தத்தளிக்கும். நீ அகன்று போகும்போது சமுத்திரத்தில் உள்ள தீவுகள் கலங்கும். நான் உன்னை குடியில்லாத நகரங்களைப் போல பாழான நகரமாக்குவேன். மிகுந்த தண்ணீர்கள் உன்னை மூடும். பூர்வ காலத்து ஜனத்தண்டைக்கு குழியில் இறங்குகிறவர்களோட நான் உன்னை இறங்க பண்ணுவேன். பூமியின் தாழ்விடங்களிலே குழியில் இறங்குகிறவர்களோட கூட நான் உன்னை தங்கியிருக்க பண்ணுவேன். உன் நகரம் பாழா இருக்கும். ஜீவனுள்ளோருடைய தேசத்திலோ மகிமை விளங்கச் செய்வேன். உன்னை மகா பயங்கரமாக வைப்பேன். இனி நீ இருக்க மாட்டாய். நீ தேடப்பட்டாலும் இனி என்றைக்கும் காணப்பட மாட்டாய். மரித்தோரின் தேசம் பூமியின் தாழ்விடங்களில் உள்ள குழிகள். இதற்கு எதிர்ப்பதமாக ஜீவனுள்ளோருடைய தேசம் என்னும் வாக்கியம் பயன்படுத்தப்படுகிறது.